அன்பு மகள் சேனல் பார்த்துட்ருக்க எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ரீயூஸ் ஐடியா தான். கலர் ஃபேடாகி கழுத்து பகுதி கிழிஞ்சி கைப்பகுதி கிழிஞ்சி நிறைய பேர்கிட்ட நைட்டி இருக்கும். ஸோ இந்த நைட்டியை தூக்கி போடாமல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக மேட்டாக எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறீங்க. இதுக்கு ஊசி நூல் மட்டும் போதும், மிஷின்லாம் தேவை கிடையாது. எல்லாருமே ஈஸியாக இந்த மேட்டை ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நான் ஜிப்பு மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஏன்னா வேறு நம்ம பர்ஸ் ஏதாவது செய்கிறோம், வேறு ஏதாவது கிராஃப்ட் செய்கிறோம் அப்படின்னா ஜிப்பு தேவைப்படும். ஸோ கட் பண்ணி இதை தனியாக வச்சுக்கலாம். இப்போது கட் பண்ணியாச்சு. நைட்டியை இந்த மாதிரி கரெக்டாக விரித்து வச்சுட்டு 2 சைட்லேயும் இருக்க அந்த கைப்பகுதிக்கு ஸ்ட்ரைட்டாக நம்ம கட் பண்ணிவிட்டு மேல் பகுதியை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ இந்த நைட்டியை அப்படியே நம்ம 2ஆக மடிச்சிடலாம். மேலேருந்து கீழ்ப்பக்கமாக 2ஆக மடிச்சிடணும். சுருக்கங்கள் இல்லாமல் கரெக்டாக விரித்து விட்டுறணும். இப்போது சைடு பகுதியில் மேலே கீழே கை வச்சுட்டு கரெக்டாக மடிச்சுக்கோங்க. நான் வீடியோவில் காட்டுற மாதிரி சுருக்கம் வராத மாதிரி மடிச்சுக்கோங்க. இப்போ 3 பகுதி சரிசமமாக இருக்கும். ஒரு பகுதி மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த எக்ஸஸாக இருக்கிற பகுதியை நம்ம மடிச்சுக்கலாம். வீடியோவில் காட்டுறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இதே மாதிரியே கரெக்டாக மடிச்சுக்கோங்க. மடிப்புகள் கலையாமல் இருக்கிறதுக்காக இப்போ நம்ம குண்டூசி போட்டுடலாம். உங்ககிட்ட குண்டூசி இல்லை அப்படின்னா நீங்கள் சேஃப்டி பின் இருக்கு இல்லையா, ஊக்கு, அதை கூட நீங்கள் போட்டுக்கலாம். 4 கார்னர் பகுதியிலையும் குண்டூசி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நடுவில் 2 இடத்துல நான் போட்டிருக்கேன். குண்டூசி போடாமல் தைச்சோம் அப்படின்னா நம்ம உள்பக்கம் நம்ம மடித்து விட்டுருக்கோம்ல, அதெல்லாம் ஒரு சைடாக ஒதுங்குற மாதிரி போயிடும். ஸோ சரிசமமாக நமக்கு இருக்காது. அதனால தான் இந்த மாதிரி குண்டூசி போட்டுக்கணும். குண்டூசி போட்டதுக்கப்புறம் இப்போ இந்த நைட்டி எடுத்து நான் உதறேன். கொஞ்சம் கூட மடிப்பு கலையில் பாருங்கள். இப்போ நம்ம சரி பண்ணிவிட்டு தைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். ஊசியில் நூல் கொத்துக்கோங்க. நூல் நான் ரெட்டை நூலாக எடுத்திருக்கேன். உங்களுக்கு கலர் நான் தைக்கிறது தெரியணும் அப்படிங்கிறதால கருப்பு கலர் எடுத்திருக்கேன். நீங்கள் என்ன கலர் நைட்டி யூஸ் பண்ணுறீங்களோ அந்த கலரே எடுத்துக்கலாம். அந்த கலரே நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த தையல் தெரியாமல் இருக்கும். ஊசியில் நூல் கோத்ததுக்கப்புறம் ஒரு சைடு பெருசாகவும் ஒரு சைடு சின்னதாகவும் வச்சுக்கோங்க. இப்போ கீழே முடிச்சு போட்டுக்கலாம். இப்போ தைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம மார்க் பண்ணிக்கணும் எங்கே தைக்க போகிறோமோ அதை. நம்ம மிஷினில் தைக்க போகிறது கிடையாது, கையால் தான் தைக்க போகிறோம். எல்லார் வீட்லேயும் மிஷின் இருக்காது. அதனால் நான் கையால் எப்படி தைக்கிறதுன்னு சொல்கிறேன். உங்கள் வீட்டில் மிஷின் இருக்குது, உங்களுக்கு தைக்க தெரியும்னா நீங்கள் ஈஸியாக மிஷின்லேயே தைக்கலாம். இப்போ நான் எப்படி மார்க் பண்ணுறேனோ அதுக்கு மேலேயே அப்படியே நீங்கள் மிஷினில் ஒரு தையல் போட்டுக்கலாம். ஆனால் நான் இப்போ கையால் தான் தைக்கிறதுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன். பெருசாக இன்ட்டு மாதிரி 2 சைடு இன்ட்டு போட்டாச்சு. அதுக்கப்புறம் அந்த இன்ட்டு போட்டிருக்க நடுவில் இருக்க கேப் இருக்கு இல்லையா, அங்கேருந்து அதே மாதிரி ஒரு கோடாக நம்ம போட்டுக்கலாம். வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நான் எப்படி மார்க் பண்ணியிருக்கனோ இதே மாதிரியே மார்க் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட சாக் பீஸ் இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணி கூட மார்க் பண்ணிக்கலாம். தைக்க ஸ்டார்ட் பண்ணும் போது கரெக்டாக ஒரு கார்னர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கே ஆல்ரெடி நம்ம ஒரு குண்டூசி போட்டிருக்கோம். அந்த குண்டூசியை ரிமூவ் பண்ணிடலாம். தைக்கும் போது கையில் குண்டூசி குத்திக்காமல் ஊசி குத்திக்காமல் சேஃப்டியாக தைங்க. ஊசியை கீழ்ப்பக்கமாக கொடுத்து மேலே எடுத்துட்டு மறுபடியும் மேலேருந்து ஊசியை கொடுத்து கீழ்ப்பக்கமாக எடுக்கணும். இந்த மாதிரி திருப்பி திருப்பி செய்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். நான் ஸ்டார்டிங்கில் அந்த கார்னரில் இருக்கிற இடம் ரொம்ப மொத்தமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி செஞ்சு காட்டுறேன். ஓட்டு தையல் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் நம்ம தைக்க போகிறோம். ஒரு வாட்டியும் மேலே குத்தி கீழே எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் ஈஸியாக எப்படி பண்ணணும்னா அப்படியே ஊசியை வச்சுக்கிட்டு மேலேருந்து கீழ்ப்பக்கம் குத்திட்டு திருப்பி நம்ம ஊசி அப்படியே மேல் பக்கம் திருப்பினோன்னா மேல் துணியில் குத்தி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், 2 தையல் அதே மாதிரியே நான் குத்தி குத்தி எடுத்து போட்டுட்டேன். மறுபடியும் அதே மாதிரியே நான் செஞ்சு காட்டுறேன். நூல் இழுக்கும் போது ரொம்ப டைட்டாக இழுத்துடக்கூடாது. அப்படி இழுத்தோன்னா சுருக்கம் விழும். ஸோ சுருக்கம் வராத மாதிரி கரெக்டாக நூல் நார்மலாக இருக்கிற மாதிரியே இழுத்துக்கோங்க. இப்போ அகைன் நான் மறுபடியும் ஊசியில் குத்தி காட்டுறேன். மேலேருந்து கீழ்ப்பக்கம் குத்திட்டு மறுபடியும் மேல் பக்கம் குத்தணும். ஸோ துணியோட மேல் பக்கத்தில் ஊசி வந்துடும். இதே மாதிரி 2-3 வாட்டி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஊசியை பிடிச்சி இழுத்தோம் அப்படின்னா ஒரு 3 தையல் வந்துடும். இதே மாதிரியே நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த நேர் வரைக்கும் நம்ம போட்டுக்கலாம். இப்போ கார்னர் வந்தாச்சு. இப்போ முடிச்சு போடுறது எப்படின்னு நான் சொல்கிறேன்.
மேலேருந்து ஊசியை குத்தி கீழ்ப்பக்கம் எடுத்துட்டு கொஞ்சம் கார்னர்லலாம் வந்து டைட்டாக தான் இருக்கும், ஏன்னா துணி மொத்தமாக இருக்கிறதால. கொஞ்சமாக துணியில் குத்தி எடுத்துட்டு அந்த ஊசியை சுற்றி ஒரு 3 சுற்று நூலில் சுற்றிட்டு ஊசியை வெளிப்பக்கம் இழுத்துடணும். அவ்வளோதான், நாட்டு விழுந்துடும். இதே மாதிரியே ஒரு 2 வாட்டி போட்டுக்கோங்க. இப்போ நூலை கட் பண்ணிடலாம். ஸோ ஒரே ஒரு மார்க்கில் மட்டும் நம்ம நீட்டாக தையல் போட்டாச்சு. இது வந்து கலர் வந்து உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக நான் பிளாக் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் நைட்டியோட கலரே யூஸ் பண்ணிங்க அப்படின்னா தையல் அந்தளவுக்கு தெரியாது. இப்போ மற்றது மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, எல்லா கோட்லேயும் இதே மாதிரியே நம்ம தையல் போட்டுடலாம். மார்க் பண்ணியிருக்க எல்லா இடத்துலையுமே நான் தையல் போட்டுட்டேன். இப்போ நம்ம வந்து இது மேட்டாக நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம். உங்களுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும். இப்போ எப்படி நம்ம எடுத்து உதறினாலும் அந்த தையல் இருக்கிறதால துணியெல்லாம் வெளியே வராது. கார்னரில் வந்து டிசைன் கொடுத்தா நல்லாயிருக்கும். அதுக்கு இந்த மாதிரி ஏதாவது சாரியோட பார்டர் இருந்ததுன்னா யூஸ் பண்ணலாம். இது நான் ரேஷன் புடவையில் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், மேட் வீடியோ. அதோட பார்டர் காட்டுறேன். ஸோ அது வந்து அந்தளவுக்கு டார்க்காக தெரியாது. அதனால் இன்னொன்று பனியன் கிளாத்தில் வந்து ஒரு பார்டர் இருந்தது, அதை நான் யூஸ் பண்ண போகிறேன். உங்ககிட்ட வேறு ஏதாவது துணி வந்து இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட்டாக இருந்ததுன்னா நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம பார்டர் மாதிரி வச்சு இப்போ தைக்க போகிறோம். கை பிடிச்சிக்கிறது பார்த்திங்கன்னா கட்டை விரலும் அதுக்கப்புறம் மோதிரம் விரலும், இந்த சைடில் வந்து இந்த 2 விரல் இப்படி டைட்டாக நீங்கள் பிடிச்சிக்கிட்டிங்கன்னா சுருக்கம் வராமல் கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம எப்படி ஊசியில் கீழ்ப்பக்கம் கொடுத்து எடுத்துகிட்டு இந்த ஓட்டு தையல் போட்டோமோ அதே மாதிரி தான் இந்த பார்டர் சைடும் போடணும். ஆனால் கீழ் பக்கத்தில் வந்து ஒரு துணி நம்ம மடித்து வச்சுருக்கோம்ல, அது மேலேயும் தையல் விழுற மாதிரி பார்த்துக்கோங்க. கீழ் சைடில் வந்து தையல் விழாமல் இருந்ததுன்னா பார்டர் வந்து பின்பக்கம் கரெக்டாக இருக்காது. ஸோ பின்பக்கமும் வந்து அந்த ஊசியில் வந்து இந்த பார்டர் துணி குத்திருக்கா அப்படிங்கிறத அடிக்கடி செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு தைச்ச மாதிரியே அந்த ஓட்டு தையல் வந்து இந்த கார்னர் ஃபுல்லாக இந்த துணியை வச்சு நம்ம தைச்சிடலாம். அவ்வளோதான், இப்போது நம்ம எண்டுக்கு வந்தாச்சு. லாஸ்ட்டாக முடிக்கும் போது வந்து கொஞ்சமாக துணியை வந்து எக்ஸஸாக விட்டுட்டு கட் பண்ணிக்கணும். அதாவது 1 இன்ச் அளவுக்கு விட்டுட்டு கட் பண்ணிவிட்டு எக்ஸஸாக விட்ட அந்த துணியை வந்து உள்பக்கமாக மடிச்சுட்டு சரிசமமாக அந்த பார்டரில் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி மடித்து பிடிச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஓட்டு தையல் தைச்சிட்டு லாஸ்ட்டில் வந்து எண்டில் முடிச்சு போட்டோம்ல, அதே மாதிரியே முடிச்சு போட்டுக்கணும். இந்த பார்டர் துணி வச்சு தைக்கும் போது கொஞ்சம் வந்து டைட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நமக்கு ஊசி குத்துறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். மிஷினில் தைக்கும் போது கடகடன்னு தைச்சிடலாம். ஆனால் கையில் தைக்கும் போது கொஞ்சம் டைட்டாக இருக்கும். இருந்தாலும் எல்லார் வீட்லேயும் மிஷின் இருக்காது, அதனால தான் நான் கையிலே தைக்கிறேன். முன்ன முடிச்சு போட்டோம்ல அதே மாதிரியே தான் ஊசியில் லைட்டாக துணியை கொடுத்து எடுத்துகிட்டு 2-3 சுற்று சுற்றி நம்ம ஊசியை வெளிப்பக்கம் எடுத்துடலாம். இதே மாதிரியே 2 வாட்டி நம்ம பண்ணிட்டோம். எக்ஸஸாக இருக்கிற நூலை கட் பண்ணிவிடுவோம். அவ்வளோதான், மேட் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, பழைய நைட்டியில் வந்து மேட்டு செய்கிறது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாருக்குமே யூஸ் ஆகிற மாதிரி கையாலேயே தைக்கிறதுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் வீட்டில் ஏதாவது பழைய துணி இருந்துச்சுன்னா இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேறு ஒரு யூஸ்ஃபுல்லான விளாக், பியூட்டி டிப்ஸ் இல்லை கிராஃப்டோடு உங்களை மீட் பண்ணுறேன். இருப்பதை வைத்து இன்பமாக வாழலாம். தேங்க்யூ.